ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே, அதனால் ஃபேமிலியோடு எல்லாரும் வெளியே கிளம்பிட்டோம். சண்டே அப்படிங்கிறதுனால வெளியே கிளம்புறதுன்னு இல்லை, என்னோட சிஸ்டர் ஒரு பொண்ணுக்கு செகண்ட் பேபி பிறந்திருக்கு. அந்த பேபியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். பேபி பிறந்தது இன்றைக்கெல்லாம் இல்லை, 4 days ஆயிடுச்சு. நாங்கள் ஏன் 4 days-ஆக போகலை அப்படின்னா, பேபி ஆப்ரேஷன் தான். ஆப்ரேஷனில் பிறந்தனால ரூமுக்கு உடனே விட மாட்டாங்க இல்லையா, ஐசியூவில் வச்சுருப்பாங்க. ஸோ போனாலும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் போகலை. நேற்று தான் ரூமுக்கு விட்டுருக்காங்க. அப்போது இன்றைக்கி சண்டே லீவு அப்படிங்கிறதுனால மார்னிங் ஒர்க் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 4:30 மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பேபியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். எங்கள் ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கள் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது ஒரு குளம். இந்த குளம் வந்து ரொம்ப பெரிய குளம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த குளம் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் குளத்துல குளிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நல்லாவே பிடிக்கும், ஆனால் என்ன நீச்சல் அடிக்க தெரியாது எனக்கு. எங்கள் ஏரியா நல்லா இருக்கா? இப்படி தான் இருக்கும் எங்கள் ஏரியா. அப்புறமா ஏடனுக்கு ரொம்ப தூக்கமே வந்துடுச்சு. பகல் ஃபுல்லாக தூங்காததுனால ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, அவனுக்கு நல்லா உறக்கம் வருது. தம்பி பாப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தனால அவன் தூங்கலை, அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தான். அப்புறமா பேபியை பார்க்க போகிறோம், எதுவுமே கொண்டு போகலை, வாங்கிட்டு போகலைன்னா எப்படி அப்படிங்கிறன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் நிப்பாட்டி ஃப்ரூட்ஸ் தேவையான ஃப்ரூட்ஸை வாங்கிட்டோம். ஆப்பிள், மாதுளை அந்த மாதிரி. அப்புறமா ஏடனும் ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டான். அவனுக்கு கிரேப்ஸ்னால் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால அவனுக்கு பிடிச்சது மாதிரி கிரேப்ஸு, ஆப்பிள் எல்லாம் அவனுக்கும் வாங்கிட்டோம். அப்புறமா ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்தாச்சு. இந்த ஏரியா நார்கோல் சைடில் உள்ளவங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் ரூட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதுதான் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸு, சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல், நாகர்கோவில். இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் தான். இங்கே வந்து டெலிவரிக்கு வந்து பெஸ்ட்டு. அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. முடியாத பட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன் உங்கள் சிஸ்டருக்கு மட்டும் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபி ஆப்ரேஷன் தான், அதனால செகண்ட் பேபியும் ஆப்ரேஷன் தானே, அதனால ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேபி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகலை, நாகர்கோவிலில் உள்ள இன்னொரு ஹாஸ்பிட்டலில் தான். அப்புறமா கார் பார்க்கிங்கில் காரை நிப்பாட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிட்டே இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபீஸும் ரொம்ப கம்மி தான். அதனால நார்மல் டெலிவரி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாருமே டெலிவரிக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னோட சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் பேபி. ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் பார்க்க வந்த க்யூட் பேபி, செகண்ட் பேபி. என்ன பேபி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சு அப்படின்னா. பேபி க்யூட்டாக இருக்கான்ல ரொம்ப. அப்புறமா ஏடனுக்கு எந்த ஒரு குழந்தைய தூக்குறதுமே பிடிக்காது. அவன் எப்போதுமே அவனை தான் தூக்கி வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் இன்னைக்கு குழந்தைய தூக்குனதும் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவன் அப்பா கிட்டே தான் இருந்தான். ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப நல்லாவே பிடிக்கும். என்ன பிடிக்காது அப்படின்னுலாம் கிடையாது, அவங்க அப்பா இருந்துச்சுன்னா என்கிட்ட வரமாட்டான். அவனுக்கு அப்பாவே போதும். முன்னாடி ஃபுல்லாக அம்மா அம்மான்னு வருவான்,
அப்போ அவங்க அப்பாவுக்கு கோபம் வரும், எப்போதுமே அம்மான்னு போற அப்படின்னு. இப்போ அவன் ஃபுல்லா அப்பா அப்பான்னு போவான். அப்போ எனக்கு கோபம் வரும். அப்புறமா அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேபியை கொடுத்துட்டோம். என்னோட பையன் பேபியை தூக்கக்கூடாது, குழந்தைய தூக்கக்கூடாது அப்படின்னு தட்டி விட்டுட்டே இருந்தான். அப்புறம் இல்லை, சின்ன குழந்தை தானடா, நம்ம குழந்தை தானே அப்படின்னு, நம்ம தம்பி தானே அப்படின்னு சொல்லி சமாளித்தோம். அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணலை. எல்லா குழந்தைகளும் குழந்தைங்களை கண்டா விளையாடும், ஆனால் இவன் மட்டும் விளையாடவே போக மாட்டான். எப்போதுமே எங்கள் 2 பேருக்கிட்டேயும் தான் இருப்பான். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பார்க் இருக்குது. பார்க்கில் போய் விளையாடலாம் அப்படி, தம்பி வா அப்படின்னு அவன் கூப்பிட்டான். அப்படி இருந்தது பிறகுமே அவன் போகவே இல்லை. அப்புறமா அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பேபியை பார்க்க வந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் குழந்தைய கொடுத்துட்டு நாங்கள் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஈவினிங் 6:30 மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக டிராஃபிக்காகவே தான் இருந்துச்சு. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு. இந்த ஏரியாவில் நைட் வியூ ரொம்ப நல்லா இருக்குல்ல, நிறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டு, லைட்டிங்ஸை பாருங்க இவ்வளோ ரொம்ப அழகாவே இருக்கு. நைட் இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அப்புறமா டிராஃபிக்கில் நின்று ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் 7:50 மாதிரி. எய்டன் பகலில் தூங்கலை அப்படிங்கிறதுனால வர வழியிலேயே தூங்கிட்டான். அவனை தூங்கவும் வச்சாச்சு. இதோட எங்கள் சண்டே விலாக் இப்படி தான் இன்னைக்கு போச்சுது. எப்படி இருந்து இந்த வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.